இப்படித்தானே பேசுவா. அது இப்படி பண்றீங்க. ஒரு 10 சப்பாத்தி தட்டிடுவா கையிலேயே. சும்மா சும்மா பேச வரப்ப ஒரு உருண்டையை கொடுத்து, இல்லடா நீ ஒரு உருண்டையை குடுத்துரு, இப்படி பண்ணியே சப்பாத்தி பண்ணி கொடுத்துருவா. நீங்க போட்டு எடுத்துடலாம். அச்சா என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா. அமெரிக்கா என்ன அக்கவுண்ட் நோட் அடிச்சிட்டு இருக்க? சவுண்டோட பாடல அவன் பண்ணுவான். நீ பண்றியா? சூப்பர்ரா. இப்ப பாரு. ஹலோ ஹலோ. அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் இது ஒரு நிஜமாலுமே ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அல்ல ஏதோ நடந்திருக்கும். அவ மாத்திரம் எந்த பட்டம் பண்ணா எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். ஓ மை காட். பின்றியடா. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. அவளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த முடிய வச்சுக்கிட்டு எனக்கு வந்து எப்போ ஒரு ரப்பர் பேண்ட கொடுங்க. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. கோவப்பட்ட கூட காமெடியா தான் இருக்கும். அதுவும் இது ஒரு கார்ட்டூன் கேரக்டர். நக்கல்யா அவனுக்கு. காட்ரி நான் பாக்கலையே. அப்படிதான் பண்ணுவான். ஒரு அளவுக்கு மேல பண்ண அது கோவப்படுறது வந்து அப்படியே தெரியும். இந்த என்ன சொல்றது, இந்த சத்தியமா அப்பாவி கிடையாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இந்த திருட்டு மொழின்னு சொல்லுவாங்களே, ஐயோ இது கேஸ் ஆகும் நான் நினைக்கலையே, ஆயிடுச்சு. அது வந்து ஒரு பாசிட்டிவா ஆகும் நினைச்சு பண்ணிருப்பா. ஆனா ஆப்படிச்சிருக்கும். ஐயோ இப்ப நம்மளுக்கு ஆப்படிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். போங்கடா கடுப்பேத்தாங்கடா போங்கடா. அது அட்லீஸ்ட் நீ வந்து உள்ளுக்குள்ள நினைக்கிறது அப்படி காட்டாத. ரொம்ப பங்கமா தெரியுது. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா?